என்ன நடந்தது அப்படின்னா இந்த 2 காவலர்கள் சுரேஷ் ராஜ் சுந்தர் அப்படிங்கிற 2 காவலர்கள் திருவண்ணாமலை கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்தவர்கள். ஓகே, இதுல ஒருத்தர் வந்து முதல் நிலை காவல் அதிகாரி, இன்னொருத்தர் வந்து 2ஆம் நிலை காவல் அதிகாரி. இவங்க வழக்கம் போல அன்னைக்கு வந்து ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த அவங்க வளர்ப்பு தாய் மகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆந்திரால இருந்து இப்போ சமீபத்திய காலமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரிவலம் போகும்போது பார்ப்போம் ஃபாரினர்ஸ் அங்கே ஒரு செட் ஆஃப் இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் அந்த ஆசிரம்லாம் இருக்கிறதுனால லைக் தமிழ்நாடுவை சார்ந்தவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக ஆந்திராவை சார்ந்தவர்களும் திருவண்ணாமலையை நோக்கி வந்து அதிகமாக வர்றதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க வந்து கோவிலுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் கிரிவலம் எல்லாத்துலேயும் அந்த மக்களும் தமிழ்நாடு மக்களை போலவே அதிக அளவில் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. எப்படி இருந்தவோ அதே மாதிரி அவங்களும் ரொம்ப லைக் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. ஓகே, அதே மாதிரிதான் என்ன சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த குட்டி யானையில வந்துட்டு வாழைத்தாரை ஏத்திட்டு வந்திருக்காரு ஒருத்தர். ஓகே, அதாவது அவருடைய உறவினர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆந்திரால இருந்து வாழைத்தாரை ஏத்திட்டு வந்தவர். இவங்க 2 பேரும் சரி ஓகே கோயிலுக்கு தானே நம்மளும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்ததாக இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ கோயிலுக்கு வந்தவங்க என்ன அப்படின்னா கோயில வந்து சாமி கும்பிட்டுட்டு இரவை வந்துட்டு எங்க போய் தங்குறது என்ன ஏது அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது இரவு ஒரு 2 மணி இருக்கும், அதிகாலை 2 மணி இருக்கும்போது